அனைவருக்கும் வணக்கம். அதாவது கடலூர் மாவட்டம் அப்படின்னாலே கடலூர், நெய்வேலி, விருத்தாச்சலம், திட்டக்குடி இந்த 4 இடங்கள் தான் இந்த மாவட்டத்திற்குரிய மிகப்பெரிய அடையாளம். அந்த பேரடையாளத்தை திட்டக்குடியில் சுமந்து ஒரு பெரும் மரியாதையை உருவாக்கி தொடர்ந்துகிட்டு இருக்கிறது எங்களுடைய திட்டக்குடி அரசு மேல்நிலைப்பள்ளி. இந்த பள்ளியில் படித்தவர்கள் பல பேர் பெரும் தலைவர்களாகவும் அறிஞர்களாகவும் உலகம் முழுக்க பேரெடுத்த பேராளுமைகளாகவும் இருந்துகிட்டு இருக்கிற இந்த நிலையில் இந்த பள்ளிக்கூடத்தினுடைய புதிய கட்டுமானங்களுக்காக ஐயா இறையன்பு அவர்கள்ட்ட நேரடியாகவும் தொடர்ந்தும் பேசி இன்றைக்கி புதிய வடிவத்தை பல கட்டிடங்களை இந்த இடத்துல தொடங்கி அரசு தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கு, கட்டுமானங்களை உருவாக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட நிலையில் மாணவர்களுக்கான விடுதி அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது. இதுவரைக்கும் திட்டக்குடி நம்மளுடைய பள்ளியில், இந்த அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கான விடுதிங்கிறது தூரத்தில் இருந்து அவர்களுடைய கடினமான நடை பயணத்தில் அவங்க ஓடி போய் சாப்பிட்டு மதிய நேரத்தில் திரும்பி வந்து அது பல இன்னல்கள், நானே அதை அனுபவிச்சிருக்கேன். அப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் இந்த பள்ளிக்கூடத்தினுடைய அருகாமையில் விடுதி வர்றதுங்கிறது மிக மிக முக்கியமானது. ஆனால் அருகாமைங்கிற பேரில் இங்கே இருக்கிற இயற்கை சூழ்ந்த இந்த மைதானத்தில் இருக்கிற மரங்கள்லாம் வெட்டிட்டு அந்த வடிவத்தை சிதைச்சி கட்டடம் கட்டுறதுங்கிறது அது இந்த பள்ளியை ஒரு பெரும்பாசத்தோட ஒரு பேரன்போட விரும்பிகிட்டு இருக்கிற முன்னாள் மாணவர்கள் யாராக இருந்தாலும் அது மனம் வலிக்கக்கூடியது. அதனால் இந்த பள்ளியை அருகாமையிலே, மைதானத்தினுடைய அருகாமையில் அல்லது ஓரப்பகுதியில் இந்த வடிவம் சிதையாமல், இங்கே இருக்கிற மரங்களை வெட்டாமல் மாவட்ட நிர்வாகம் அதை செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிறது தான் நான் கேட்டுக்கிறது. அதை தாண்டி அவர்கள் செய்யணும்னு நினச்சாங்கன்னா அவர்கள் ஒரு தாயின் முகத்தை சிதைப்பதை போல, அது யார் அதிகாரத்தில் இருக்கிறவங்க யார் செஞ்சாலும், அது அமைச்சராக இருந்தாலும் சரி, கலெக்டராக இருந்தாலும் சரி, யார் செஞ்சாலும் அதை செய்ய மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நான் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட பேசினேன், இயற்கை சிதையாமல் நான் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் மறுபடியும் பேசுவேன், ஆர்டிஓகிட்ட பேசினேன். பக்கத்தில் இருக்கிற அருகாமையில் இருக்கிற நிலம் அரசு நினச்சா வாங்கலாம், அதுக்கு பேசுகிற அந்த முன்னெடுப்பை கூட நானே நேரில் நின்று செய்கிறேன்னு சொல்லியிருக்கேன். இல்லாட்டி போனால் நீல வாக்கில் இந்த மைதானம் சிதையாமல் அந்த கட்டிடத்தை 2 அடுக்குங்கிறத 3 அடுக்காக கூட மாற்றி, ஏன்னா மாணவர்கள் இளைஞர்கள் தான், மேலே ஏறி ஓடுறது அவங்களுக்கு பெரிய விஷயம் இல்லை, அப்படி கட்டலாங்கிறது தான். ஆக அதை இந்த மாவட்ட நிர்வாகம் செய்யும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். நான் சென்னையில் உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கிறவங்ககிட்டையும் நான் ஒரு இங்கே படித்த மாணவனாக அதை முன்னெடுப்பேன். அதனால் இந்த முகம் சிதையாமல், இந்த பள்ளியினுடைய பேரழகும் பேரடையாளமும் சிதையாமல் பாதுகாக்க வேண்டியது பள்ளி நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும். காரணம், 3 முறை இந்த மைதானத்தில் சமீபத்தில் மாவட்ட அளவில் விளையாட்டு போட்டிகள் நடந்திருக்கு. நீங்கள் அதை ஒரு பக்கத்தை சிதைச்சி நீங்கள் ஓட்டம் ஓடுனா ஓடி 7ல் ஓடுற மாதிரி ஓட முடியாது, அது ஒரு சுழியத்தில் ஓடுற மாதிரி ஓடுனா தான் அது இருந்தால் தான் அது மைதானம். அதனால் அது செய்வாங்க நிர்வாகமும், பள்ளி நிர்வாகமும் அதுக்கு அதை முன்னெடுக்கும்னு நான் நம்புகிறேன். இல்லாத பட்சத்தில் மிக கடுமையான எதிர்ப்பையும் அவங்க சந்திக்க வேண்டியிருக்கு. அப்படி ஒரு சூழல் உருவாகாதுன்னு நான் நம்புகிறேன். அதுபோல் நீங்கள் கடலூர் மாவட்டங்கிறது ஒரு பெரிய மாவட்டம். ஏற்கனவே தென்னார்காடாக இருந்து அது விழுப்புரம் மாவட்டமாகவும் இப்போ கடலூர் மாவட்டமாகவும் இப்படியெல்லாம் பிரிஞ்சிருக்கு. ஆக இந்த பிரிஞ்ச நிலையில் கூட கடலூரை தலைமையிடமாக வச்சு நீங்கள் தொழுதூர் வரைக்கும் இருக்கிறது அப்படிங்கிறது இது இங்கே ஒரு விபத்து நடந்தாலும் சரி, அல்லது பள்ளி கல்வித்துறையை அணுகணுன்னாலும் சரி, வேலைவாய்ப்புக்கான முன்னெடுப்பு ஏதாவது செய்யணுன்னாலும் இங்கேருந்து நீண்ட தூரம் போக வேண்டியது. நீங்கள் விபத்தில் இங்கேருந்து கடலூர் பெரியாஸ்பத்திரிக்கு போகணும்னா செத்தே போயிடுவான். அப்போ இதை 2ஆக பிரிக்கணும், விருத்தாச்சலத்தை மையமாக கொண்டு பிரிக்கணுங்கிறது நீண்டகால கோரிக்கை. அப்படின்னா ஒரு மாவட்ட அலுவலகம் வரும், நீங்கள் இங்கே கல்வி வசதி, மருத்துவ வசதி மேம்படும். இதை ஏன் அரசாங்கம், அதிமுக அரசாங்கமும் அதே வேலையை செஞ்சது, திமுக அரசாங்கமும் அதை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறதுங்கிறது அதிர்ச்சியாக மட்டும் இல்லை, வேதனையாக இருக்குது. நீங்கள் ஒரு முறை எம்எல்ஏவாக இருந்தால் பரவாயில்ல, சகோதரர் கணேசன் அவர்கள் 4 முறை எம்எல்ஏ இருக்கார், இப்போ சமூக நலத்துறை அதாவது அமைச்சராகவும் இருக்கார், அமைச்சராகவும் இருக்கார். அப்போ 4 முறை வெற்றி அடைய வச்சு இந்த மக்களுக்காக
அவர் விரைவில் இதை செஞ்சு முடிக்கணும். இல்லைன்னா அவருக்கு அமைச்சராக்குனது அல்லது 4 முறை இந்த மக்கள் வெற்றியடைய வச்சதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது? அதனால் நீங்கள் ஒரு நேர்மை கொண்டு தமிழ்நாடு அரசாங்கமும் இயங்கணும், அமைச்சரை இயங்கணும், மாவட்ட அதிகாரமும் அதாவது நிர்வாகமும் இயங்கணும். இதை உடனடியாக 2ஆக பிரித்து இந்த கடலூர் மாவட்டத்தை விருத்தாச்சலம் மாவட்டமாக அது இன்னொரு மாவட்டம் தொடங்கி அது இங்கே மருத்துவமனையை பார்த்தீங்கன்னா பாடாவதியாக இருக்குது. நான் சின்ன பிள்ளையில பார்த்த அதே மருத்துவமனை, அதே ஓடி இடிஞ்ச பில்டிங்கு. அங்கே நவீன கருவிகள் வந்துன்னு சொல்கிறாங்க, ஆனால் அதுக்கான மருத்துவர்கள் இல்லை. அந்த கருவிகள்லாம் இப்போ வாடகைக்கு வெளியே திருட்டுத்தனமாக விட்றாங்கலாம் சொல்கிறாங்க. என்ன இது? இது என்ன ஒரு அயோக்கியத்தனமான ஒரு வேலை இது. அதனால் இங்கே ஒரு பேரழகான இன்னும் பல பள்ளிகளும் கல்லூரிகளும் மருத்துவக் கல்லூரிகளும் இதெல்லாம் வரணும்னா ஒரு மாவட்ட நிர்வாகம் அவசியமானது. நான் தமிழினத்துக்காக உலகம் பூரா ஓடி போராடுறவன், தமிழ்நாடு பூரா ஓடி போராடுறவன். இந்த மாவட்டத்தினுடைய மிகப்பெரிய கட்டமைப்புக்கு இந்த பள்ளிக்கு எப்படி நிற்கிறனோ அதுபோல் இந்த மாவட்டத்துக்கும் தொடர்ந்து நிற்பேன். செய்ய வேண்டியவங்க செய்யணும், செய்யலைன்னா நாங்கள் செஞ்சு முடிப்போம்.